இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதெல்லாம் உண்டா? இல்ல. ஏன் இல்ல? தடுத்துட்டாங்க, செய்யாதீங்க. நான் இறந்து போன பிறகு கூட என்னுடைய அடக்கத்தலத்தில் நீங்கள் விழா நடத்தக்கூடாது, எந்த கொண்டாட்டமும் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடை செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ்விடத்தில் வேற துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸனன் யுபத், இறைவா என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீ வணக்க ஸ்தலம் ஆக்கிறாதே, காப்பாத்திரு. என்னை அடக்கம் செஞ்ச இடத்துல வந்து என்னையே வந்து இந்த மக்கள் வணங்கிட கூடாது. உன்னைய வணங்கக்கூடிய மக்களை தான் நான் உருவாக்க வந்திருக்கிறேன், என்னை வணங்கக்கூடிய மக்களை உருவாக்கி விடாதே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கும் பொழுது இப்ப ஒரு முஸ்லிம் என்ன முடிவு எடுக்கணும்? தர்கா இருக்கிற தப்புண்டு, இடி இடிக்காம போ, தப்புன்னு ஒத்துக்கணுமா இல்லையா? தர்காங்கிற ஒரு நல்லது இல்லை. ஒரு ஊர்ல இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் அந்த ஊருக்கு இருக்காது, அந்த ஊர்ல லானத்து தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கும். நம்ம கூட என்ன செய்வோம்? நாசமா போவாம திட்டுறதுக்கு, அதான் லானத்துக்கு அர்த்தம். நம்ம திட்டினா பழிக்குமா? ஒரு ஆளை பார்த்து நாசமா போ, உருப்படாம போ, ஒண்ணுக்கு உதவாம போன்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. ஒரு நேரத்தில் நடக்கும். எப்ப நடக்கும்? நம்ம நிஜமா பாதிக்கப்பட்டு இருந்து, நம்மளுக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சு இருந்து அதை தாங்க முடியாம அந்த நேரத்தில் ஒரு பாதிக்கப்பட்டவன் இது மாதிரி சொன்னால் அதுக்கு பவர் இருக்கு, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா சாதாரணமா சொல்றதுக்கு நம்ம வெயிட் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அநீதி யாராவது இழைத்து விட்டார்களே ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்தால் அநீதி செஞ்சான அவனுக்கு பாதிப்பு வரும். இத்தகை தாவத்தல் மலரும், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், அதுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில திரை இல்லை. எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டான், அல்லாஹ் கேட்க மாட்டியா? உடனே அல்லாஹ் ஏத்துக்குவான். யாருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு வகையில பாதிக்கப்பட்டவனுடைய பத்துவாவுக்கு தான் நம்ம பயப்படணும், மற்ற யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் நாசமா போ, உருப்படாம போன்னு சொல்றமே, இதை விட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நாசம்தான், சாபம்தான், கேடுதான், அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது உனக்கு, தர்கா வச்சிருந்தேன்னு சொன்னா இருக்காதுங்கிறாங்க. அப்ப நம்ம முஸ்லிம்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லாம இருக்க பாடுபடுவோம். எது இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குமோ, எது இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குமோ, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குமோ, அது நம்ம ஊர்ல இருக்கணும். இருந்தா ஊர் நல்லா இருக்கும், ஊர்ல அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் சொரிந்து கொண்டே இருக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பாம அவங்க எதுல சாபம் ஏற்படும் சொன்னாங்களோ அது புண்ணியம் நினைக்கிறோமோ, கண்டிப்பாக சாபம் தான் இறங்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் வஹீல, அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் அடிப்படையில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இது அவுலியாக்களை திட்டுறதா? இது யாரையும் ஏசுறதுக்கா சொல்றோம்? நீங்க நல்லா இருக்கிறதுக்கா சொல்றோம். இது சொல்றதுனால என்ன? இது சொல்றதுனால எங்களுக்கு என்னங்கிற ஒண்ணும் கிடையாது. மறுமையில எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப நீங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்திலேயும் நல்லா இருக்க வேண்டும், மறுமையிலும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொண்டு வந்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம். அடுத்து என்ன? தர்கா இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறது தனி. அதை சுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? இந்த தர்காவை பத்தி நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு மனுஷர் அவுளியான்னு ஒரு நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு என்னமோ பயங்கரமான ஒரு சக்தி வந்ததா நினைச்சிடுறாங்க. என்ன நினைச்சிடுறாங்க? இவங்களா ஒரு ஆள் அவுளியா நினைக்க வேண்டியது, இவங்களா ஒரு ஆளை மகான்னு நினைச்சுக்கிற வேண்டியது. நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவர் அல்லாஹ் செய்யற எல்லா வேலையும் அவர் செய்வாரு, அல்லாஹ்வுக்குரிய எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது, அல்லாஹ்ட்ட எங்களுக்கு கேட்டு வாங்கி தருவாரு என்று இவர்கள் என்ன செய்யறாங்க? நினைத்துக் கொள்கிறார்கள். நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? புள்ளை இல்லாட்டி அவுளியா, விசா வேணும்டா அவுளியா, வைத்த வலிச்சா அவுளியா, எல்லாத்துக்கும் கடன் தீரணும்டா அவுளியா, மழை பெஞ்சா அவுளியா, வெயில் கடுமையா இருந்தா அவுளியா, எல்லாத்துக்கும் யார்கிட்ட போய் முறையிடுறாங்க? அவுளியா அவுளியான்னு போய் செத்து போன ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபே, இந்த ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் கண்ணு முன்னாடி உங்க ஊர் பக்கத்துல இருக்கு, கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டினானா இல்லையா? இந்த மெண்டல்களை அவர் காப்பாத்தினாரா? மெண்டல்களை கொண்டே கட்டி போட்டாங்கல, கறிக்கட்டையா போனாங்க. மனநோயாளிகளை கொண்டே கிறுக்குத்தனமா வைத்தியம் பண்ணாம அங்க கொண்டே கட்டி போட்டாங்க. என்னவாச்சு? எரிஞ்சு கறிக்கட்ட சாம்பலா போனாங்க. அவர் கபரை உடைச்சுக்கிட்டு வந்து என்ன செய்யற? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிற அந்த இப்ராஹிம்ங்கிறவரு ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப கண்ணு முன்னாடி நமக்கு தெரிகிறது நம்மளுக்கு சக்தி இருக்கிறது, இறந்து போன ஆளுக்கு சக்தி இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? தலைகீழ விளங்குறோம். இறந்து போன ஆளுக்கு சக்தி கூட, உசுரோட உள்ள ஆளுக்கு சக்தி இல்லைன்னு எல்லாம் உள்டாவா நம்ம விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் என்னுடைய நிலை என்ன?
இறந்து போன ஒருத்தர் நல்லடியார்னு வச்சுக்கிறோம். நல்லடியார்னு வச்சுக்கொண்டால் அவருக்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய இயலுமா? ஏன்னா உள்ள உங்களுக்கு தெரியாதுல்ல, மேல உள்ளது தெரிஞ்சிடும். ஒரு ஆளை பிடிச்ச அவுளியாண்டி சொன்னீங்கன்னா அவனை இழுத்து கொண்டாந்து அவுளியாரு நான் காட்டிவிடுவேன். நீங்க உலகத்துல வாழுகிற ஒரு மனுஷனை அவுளியான்னு சொன்னீங்கன்னு வைங்க, அவனை கொண்டாந்து மேடையில போட்டு 2 மிதி மிதிப்பேன். அவனுக்கு ஒண்ணுமே பண்ண இயலாது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவுளியா நம்ம ஒண்ணும் இல்லையோ, சாதாரண ஆள் விளங்கிடலாம். உள்ளுக்குள்ள அவர் அடக்கி வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள உள்ளது தெரியறான்னு நம்ம உள்ளுக்கு போனா தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எங்க போய் தேடணும் இதற்கான ஆதாரத்தை? இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு ஆள் இறந்து நல்ல மனுஷன் வச்சுக்கிறோம், அவர் மகான் வச்சுக்கிறோம். இந்த மகான்கள் அடக்கம் செஞ்சவன என்னவாக இருப்பார்கள்? நீங்கள் நான் அறிந்து கொள்ள இயலாது. ஒன்னு அல்லாஹ் சொன்னால் அறிந்து கொள்ள இயலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அறிந்து கொள்ள இயலும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதரை கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனே கேள்வி கேட்பதற்காக 2 வானவர்கள் வருவார்கள். அடக்கம் செஞ்ச உடனே 2 வானவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வேறொரு உலகம், அது அவர் ஆவி உலகமா மாறிடுவாங்க. அந்த இடத்துல வைந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இறைவன் யாரு? நீ எந்த வேதத்தை ஏத்துக்கிட்ட? நீ எந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்ட? யார தலைவரா ஏத்துக்கிட்ட? என்பது போன்ற சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க. நல்லடியாரா இருந்தால் அவர் என்ன செய்வாரு? கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவார். இங்க இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் சொல்ல முடியாது. நீங்க நல்லடியாரா இருந்தா தான் ஆன்சர் வரும். நீங்க நல்லடியாராக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம கரெக்டா ஆன்சர் விடை சொல்லிடுவோம். நல்லடியாரா இல்லை என்று சொன்னா ஹாஹா லா அதிரிமானா, ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வானம் வாயில வராது. இந்த உலகத்தில் நம்ம நல்ல மனுஷனா வாழ்ந்தால் அந்த வானவர்கள் விசாரணை நடத்தும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து யாரும் சொல்லி தராமலே அந்த விடை தன்னால வந்துடும். அதுக்காக அந்த விடையில துவாவை மனப்பாடம் பண்ற மாதிரி இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது அங்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்ம நல்லடியாரா வாழ்ந்தா போதும், அந்த விடை வந்துடும். அப்ப நல்லடியார் விடையை சொல்லிடுவார், இதான் விஷயம். அப்ப என்ன பண்ணுவாங்க? நீ தேறிட்ட, முதல் பரீட்சையில நினைச்சாச்சு நீ தேறி விட்டாய் என்று சொல்லிட்டு அவனுக்கு மறுமை நாள்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க. அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து அவனுக்கு அப்படி எடுத்து காட்டப்படும். நம்மளே மனுஷனை எடுத்து காட்டுறோம். இந்த உலகத்திலிருந்து என்ன செய்யறோம்? இங்க உட்கார்ந்து அமெரிக்காவை எடுத்து காட்ட முடியுமா? முடியாதா? நமக்கு இந்த காலத்துல முடியுது. இங்க இருந்துகிட்டு மக்காவை எடுத்து லைவ் பண்றானே, வீட்டுல கொண்டாந்து காட்டுறானே. எங்கேயும் இருக்கிற மக்காவை என்ன செய்யறான்? இப்ப தொழுதுகிட்டு இருக்கிற காட்சியை உங்க வீட்டு பெட்டியில கொண்டாந்து காட்டுறான். நமக்கு காட்ட முடியுமா? அல்லாஹ்வுக்கு முடியாதா? அல்லாஹ் என்ன பண்றான்? இறந்து போனால கேள்வியில பாஸ் ஆன உடனே இந்த பார், உனக்கு கிடைக்கிற அரண்மனையை பார், உன்னுடைய மாளிகையை பார், உனக்கு கிடைக்கிற இன்பங்களை எல்லாம் பார்னு சொல்லி அப்படி அப்ப உள்ள போக முடியாது, காட்டதான் செய்வான்ல. உள்ள போறது எப்ப போவோம்? திரும்ப எழுப்பி விசாரணை நடத்தி எல்லா மனுஷனை அழிச்ச பிறகு விசாரிப்பான, அதுக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகன்னு தீர்ப்பளிக்கும் போது அங்க போக முடியும். ஆனா காட்டுவான்ல, காட்டின உடனே இவர் சந்தோஷப்படுவார். இப்ப நம்மளுக்கு அல்ல, நம்ம மூத்தா போயிட்டோன்னு வைங்களேன், நமக்கு இதெல்லாம் அல்ல காட்டினான்னு வைங்களேன், நமக்கு சந்தோஷம் வருமா வராதா? தேறிட்டோம், படவெடுப்புலாம் போயிடும், பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். அப்ப அந்த மகிழ்ச்சியில அந்த மனுஷன் சொல்லுவானா, அர்ஜிவிலாகலி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு, அவன் எங்க இருக்கணும் அவனுக்கு தெரியல பாருங்க, வீடு வரைக்கும் போக முடியுமா? இந்த அறிவு கூட அவனுக்கு அப்ப இருக்காது. அவன் என்ன சொல்லுவான்? அர்ஜிவிலாகலி, பொண்டாட்டி போய் சொல்லிட்டு வந்துடுறேன், புருஷன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், பொம்பளையா இருந்தா எப்படி சொல்லுவான், ஆம்பளையா இருந்தா அப்படி சொல்லுவான். நான் என் குடும்பத்தார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்கு அப்படி சொல்றான்? என்னை பறி கொடுத்துட்டு உங்க கவலையில் இருப்பாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்பான். அப்ப வானவர்களுக்கு என்ன உத்தரவு வரும் தெரியுமா? இவனை இப்படி விட்டா கேட்டுட்டே இருப்பான், வீட்டுக்கு போறேமா, தூங்க போடு. என்ன செஞ்சிருவாங்க வானவர்கள்? சொல்லுவாங்களா, நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல நீ தூங்கு. யாருக்கு சொல்லப்படுது? நல்லடியாரா இருக்கிறார, கொஸ்டினுக்கு விடை ஒழுங்கா எழுதிட்டார, அவருக்கு சொல்லப்படுது நம் கனவுமத்தில் அரூஸ், நீ புது மாப்பிள்ளையை போல தூங்கு. எது வரைக்கும் தூங்கணும்? ஹத்தா எபாசகல்லாஹு மின் மல்ஜைகஹாதா, நீ படுத்து கிடக்கிற இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புவானே. எழுப்புறன எப்ப? நம்மெல்லாம் எல்லாரும் அழிஞ்ச பிறகு எழுப்புறது அப்ப தானே. அல்லாஹ் உன்னை பின்னாடி எழுப்புவான மறுமை நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல, அது வரைக்கும் தூங்கு என்று சொல்லப்பட்டுரும். தூக்கமா ஆயிருவாங்க. இந்த கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விசாரணை நடக்குத, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன? அவர் என்ன செய்யறாரு? தூங்குறார். கெட்டவரில் நல்லவருக்கு உள்ளது.
நல்லவராய் இருந்தால் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, கேள்விக்கு விடை சொல்வாரு. அது அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் அது ஒரு செகண்ட் கூட இருக்கலாம். நம்ம உலகம் மாதிரி உள்ளது இல்லது. ஒரு செகண்ட் அந்த வேலை முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச பிறகு என்னவாக? தூங்கு, பேசாம தூங்கு. தூக்கத்துல பாருங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம்னா என்ன? அதுக்கு புது மாப்பிள்ளையை சொல்றாங்க. புது மாப்பிள்ளை தூக்கம் என்று சொன்னால் இரவுலாம் முழிச்சுக்கிட்டு இருந்து பகல்ல தூங்குவான். போன மாதிரி தூங்குவான்னு சொல்றோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான், அந்த மாதிரி தூக்கம். அப்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு. அப்புறம் நீண்ட தூக்கம். ஆழ்ந்த